மனுஷனுக்கு எப்பயும் 2டே 2 சிந்தனை தான். ஒண்ணு பணம், இன்னொன்னு என்னன்னு கேட்குறீங்களா? அதுவும் பணம் தான். இந்த காலகட்டத்தில பணத்த தவிர வேற எதையும் யாரும் பெருசா நினைக்கிறதில்ல. மனித தன்மையேங்கிறது பணத்து முன்னாடி அத்துப்போச்சு. அப்போ பணம் தான் இந்த வாழ்க்கையில பிரதானமா இருக்கு. பணம் இருக்கிறவனுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன? பணம் இல்லாதவனுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன? பணம் இருக்கிறவன் என்னதான் நீதி, நேர்மை, நியாயம்னு போகாம அநியாயம், அட்டூழியம் பண்ணாலும் அவருக்கு கிடைக்கிற மரியாதை சமூகத்தில அதிகம். பணம் இல்லாதவங்க என்னதான் நீதி, நேர்மை, நியாயம், தனிமனித ஒழுக்கம், கௌரவம்னு இருந்தா கூட, அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிறது வேற. அப்ப இந்த உலகமே எத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? மணிய நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பணத்த நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பணத்த சம்பாரிக்கிறது அப்படிங்கிறது, நேர்மையான வகையில சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. நாய் வித்த காசு கொழைக்காது அப்படிங்கிற மாரி, எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் பணத்த நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காருன்னா, அவருடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிற முறை நேர்மையான முறையா? இல்ல நேர்மைக்கு புறம்பான முறையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது அவங்க ஜாதகத்துல தான் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு வருமானம் வர்றது அப்படிங்கிறது லீகலா? இல்லீகலா? அப்படின்னு பார்க்கணும். அதாவது டீ கடை வச்சு சம்பாரிச்சா அது லீகல். இதே இது சாராய கடை வச்சு சம்பாரிச்சா நெனச்சு பாருங்க. அப்ப பணம் வரக்கூடிய வழி என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதுதான். யாரு எப்படி பணத்த சம்பாரிப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பணம் அப்படிங்கிறது உங்க லக்னத்துக்கு 2ஆம் பாவத்த குறிக்கும். உங்க லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் வரும் வழிய குறிக்கும். அந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவம் முதல்ல பாதிக்கப்படாம இருக்கணும். அந்த 2ஆம் அதிபதியும் பாதிக்கப்படாம இருக்கணும். 2ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் 2ஆம் இடத்த பார்க்குற மாரி இருக்கணும். அல்லது 2ஆம் அதிபதி தன் சுயசாரத்தில் இருக்கணும். அல்லது 2ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து 2ஆம் அதிபதி பாதிக்கப்படாம இருக்கணும். அதுக்கடுத்து அந்த 2ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர் பாதிக்கப்படக்கூடாது. 2ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர் பாதிக்கப்படக்கூடாது. இது 2வது ரூல், 3வது ரூல் ஆச்சு. அடுத்த ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவும், சுக்கிரனும் எந்த வகையிலும் பாதிக்காம இருக்கணும். அந்த ஜாதகத்தில நீசமாகவோ, அஸ்தங்கமாகவோ, வக்ரமாகவோ, திரிசூனியமாகவோ, பாதகமாகவோ 6, 8, 12லயோ மறையாம இருந்தா, குருவும், சுக்கிரனும் வலிமையா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 2ஆம் அதிபதியும், குருவும், சுக்கிரனும் 6, 8 இல்லாம இருக்கணும். லக்னாதிபதியும், குருவும், சுக்கிரனும் 6, 8 இல்லாம இருக்கணும். இத்தன ரூல் இருக்கு. சரி. அப்ப அந்த 2ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு? என்ன சாரம் வாங்கியிருக்கு? சுபகிரக சேர்க்கைனா, சுபகிரக பார்வைனா, அந்த ஜாதகர் சம்பாரிக்கக்கூடிய பணம் வந்து நீதியான முறை, நேர்மையான முறையில வரும். அந்த 2ஆம் அதிபதி வாங்கிய சாரம், பாவகிரக சாரம் வாங்கி, பாவகிரக சேர்க்கை, பாவகிரக தொடர்பு இருந்தா, எந்த வகையில வேணாலும் பணத்த சம்பாரிக்கும். எனக்கு தேவ பணம். பணம் வரும் வழி ஒரு பொருட்டல்ல. அப்படிங்கிற மாரி கான்செப்ட்ல இருந்துருவாங்க. இதே சமயத்தில 2ஆம் இடத்துல கேது இருந்தா, அது ஒரு மாரி பொருளை ஈட்டும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தா, அது ஒரு மாரி பொருளை ஈட்டும். இப்ப 2ஆம் இடங்கிறது குடும்பம், தனம், வாக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம பணம்ங்கிற கான்செப்ட்ல தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப 2ஆம் இடத்துல கேது இருந்தா, அது நீதி, நேர்மை, நியாயங்கள் முறையில பணம் சம்பாரிக்க விரும்பும். இதே இது 2ஆம் இடத்துல ராகு இருந்தா, பொய், பிறட்டு என்ன வேணாலும் சொல்லி பணத்த சம்பாரிக்கிறது அதோடைய வேலையா இருக்கும். அப்ப எந்த வகையில பார்த்தாலும் சரி, லக்னம், லக்னாதிபதியோட 2ஆம் அதிபதி குரு, சுக்கிரன் இவர்கள்லாம் சேர்ந்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வையில் இருந்தாங்கன்னா, இந்த ஜாதகர் காலம் முழுக்க நீதியான முறையில், நேர்மையான முறையிலே பணம் ஈட்டுவார். மாறாக அசுபகிரக சேர்க்கை, அசுபகிரக பார்வை இருந்தால் எந்த வகையிலும் பணத்தை ஈட்டுவார் அப்படிங்கிறது அவரு ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி. இப்போ பணத்த ஈட்டிட்டாரு. அவருக்கு சுபகிரக சேர்க்கை இருக்கு, அசுபகிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னு. எந்த காலகட்டத்தில அதிகமா பணத்த சேர்த்துவாரு? அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி, 2ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, 2ஆம் அதிபதியின் சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, எந்த வகையிலாவது 2ஆம் இடம் தொடர்பற்று ஒரு கிரகத்துடைய தசாபுத்தி எந்த வகையில் நடந்தாலும், இதுல எந்த கேட்டகரி வலுவா இருக்கோ, அந்த கேட்டகரி அடிப்படையில ஜாதகருக்கு பணவரவு உண்டு. அந்த காலகட்டத்தில பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே நம்ம பார்க்கணும். அப்போ உங்க ஜாதகத்தில அடிப்படையில என்ன சொல்லுது? பேசிக்கா அருளணியா, பொருளணியா, 2ஆம் அதிபதி யாரு? 2ஆம் அதிபதி உங்க ஜாதகத்தில எப்படி இருக்காரு? இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருக்கு எந்த காலகட்டத்தில பணம் வரும்? எப்படி பணம் வரும்? பணம் வரக்கூடிய வழி நீதி நேர்மையானதா? இல்ல நீதிக்கு புறம்பா வருதான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்த நாம மறக்கக்கூடாது. இந்த பொதுவான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு உண்மையா இருந்தா, இந்த பதிவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி. வணக்கம்.